வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து ஒரு 20 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகான தாவேகாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தாவேகா செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. தாவேகாவினுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக சொல்ல போனோம்னா தேர்தல் வியூக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஒஸ்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அதே போல் முக்கியமான பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் A1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய புசி ஆனந்த் காணாமல் போயிட்டு 16 நாள் கழிச்சு தான் திரும்ப வந்தார். எல்லா தாவேகாவோட நிர்வாகிகளும் பதுங்குகுழியிலேருந்து சிபிஐக்கு விசாரணை போன பிறகு தான் வெளியே வராங்க. இது ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துமா இல்லையா? கண்டிப்பாக ஏற்படுத்தும் தானே. அப்போ நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடுச்சுனாலே அந்த கட்சி ஒரு லாயக்கில்லாத கட்சியாக மாறும். அப்படி தான் பல கட்சிகள் இங்கே மாறினதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, எந்த கட்சியெல்லாம் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை ஏற்பட்டதோ அந்த கட்சிகள் எல்லாம் இங்கே அழுந்து போன வரலாறு தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்பட்டதுன்னா அந்த கட்சி அழுந்தி போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் தாவேகாவும் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு இருக்குது. கரூர் சம்பவம் நடந்துருச்சு, அதில் நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணணும், இல்லைன்னா மக்கள் கூட போய் ஆறுதலாக நிற்கணும். ரெண்டுமே பண்ண முடியாமல் ஓடி ஒளிஞ்ச கதையாக தானே இருந்தது. விஜய் அவர்களே ஓடி ஒளிஞ்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டு வீடியோ போட்டதாக சொல்கிறாங்க. அந்த வீடியோவுமே ஒரு உருப்படியான விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை. மக்கள் மத்தியில் சிலர் சொல்கிறாங்க விஜய்க்கு இன்னமும் அனுதாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அனுதாபங்களும் இல்லைங்க. முட்டாள் தாங்க ஆதரிப்பாங்க விஜயை. ஏன் அப்படி சொல்கிறோம்னா என்னங்க இருக்குது, ஒரு மனசாட்சி இல்லாத ஒருத்தராக விஜய் இந்த இடத்துல செயல்பட்டுருக்காருன்றதுன்னு இருக்குது. நாங்கள் ஓடிட்டோம், ஏன் ஓடிட்டீங்கன்னு கேட்குறாங்க கோர்ட்டில். போலீஸ் தான் ஓட சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போலீஸ் தான் சொல்லுது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்துங்க, இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஸ்டாம்பேட் வந்துடும்னு சொல்லிட்டு நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஏன் போலீஸோட பேச்சு கேட்கல? இப்போ போலீஸ் மேலே பழியை தூக்கி போடுறீங்க. அப்படி தானே இதை பார்க்க முடியுது. ஒருத்தர் கூட இல்லைங்க அங்கே. அட்லீஸ்ட் நீங்கள் நடந்துருச்சு சம்பவம், ஒரு பொதுச் செயலாளரோ இல்லை ஊரில் ஒருத்தரோ இறந்து போயிட்டாங்கன்னா கிளைகள் தோறும் கொடிக்கம்பங்களை அரைக்கம்பத்தில் பறக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கட்சியிலையுமே இருக்கும். சாதாரண கிளை செயலாளர் திமுகவில் இருந்து உறுப்பினர் ஒருத்தர் செத்துட்டாருனா கூட அந்த கிளை வரைக்கும் அரைக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். எந்த கம்பத்துலையாவது தாவேகா கொடி அரைக்கம்பத்தில் பறந்தது நீங்கள் பார்த்தீங்களா? தாவேகா கொடி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயாவது சரி பனையூர்லையாவது அரைக்கம்பத்தில் பறக்க விட்டு ஆஃபீஸில் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் அது ஒரு அறிக்கையாவது கொடுத்துருவோம். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்பவே எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அந்த 41 பேருக்கு நினைவேந்தலோ இல்லை கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் நடத்தினாங்க, சட்டமன்றத்தில் நேற்று நடத்தினாங்க, முந்தனத்து நடத்தினாங்க. ஆனால் நீங்கள் ஏன் நடத்தலை? உங்களுடைய கேடர்ஸுங்க, உங்களுடைய ரசிகர்களுங்க, நீங்கள் உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருந்தது? பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நீங்கள் எல்லாருமே செயல்பட்டீங்களே தவிர இந்த 41 பேர் இறந்ததுக்கு தார்மீக பொறுப்பு கூட ஏற்கலை தாவேகா. ஒரு 41 பேர் இறந்ததுக்கு தார்மீக பொறுப்பேற்காத கட்சியை யாருங்க மதிப்பாங்க? எப்படிங்க அனுதாபம் வரும்? சும்மா அனுதாபம் இருக்குன்னு பேசக்கூடாது. திமுகவுக்கு எதிரான பேச்சு தான் இது. நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் திமுக மட்டும் குற்றம் சாட்டுறீங்க? 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அதுதான் நாம் எல்லாருமே சொல்கிறோம். திமுக பாதுகாப்பு கொடுக்க தவறியது திமுக தான். அந்த 41 பேர் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அலோவ் பண்ணது திமுக தான். அவங்க நினச்சிருந்தா தடுத்து நிறுத்தி விஜய் அனுப்பியிருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் போக வேணாம் அப்படின்னு தடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன அரசியல் சொல்லியிருப்பாங்க? விஜயை தடுக்கிறாங்க, விஜயை ஒழிக்க பார்க்க 41 பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. அந்த அப்போ வேணுமனே நீங்கள் சாவச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் நான் சொல்கிறேன். காவல்துறை நினச்சிருந்தா, உளவுத்துறை நினச்சிருந்தா இது தடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க தடுத்துருக்கலாம், இவங்க உள்ளே போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை இவ்வளோ வேறு மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம். எது வேணாலும் பண்ணி இந்த தாவேகா ஒரு பிம்பமாக இந்த நாட்டில் நாங்கள் இவ்வளோ வாக்கு வச்சுருக்கோம், நாங்கள் திமுகவுக்கு எதிராக ஆதவர்ஜுனா 27% வாக்குங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுதான் ஒரு நரேஷன் செட் பண்ணி நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நினப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு. கரூர் சம்பவம் நம்ம பத்திரிகையாளர் மணி சொல்வது போல் என்றைக்காவது ஒரு நாள் இது போல் ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும் என்று இருந்தது. அது கரூரில் இன்றைக்கி நடந்தது, அவ்வளோதானே தவிர இது என்றைக்காவது நாள் நடந்திருக்குங்க அப்படின்றாங்க. ஏன்னா கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வைத்து கொண்டிருந்தார் விஜய். எந்த விதத்திலையும் கட்டுப்பாடு இல்லை. சொந்தமாக ஒரு கொள்கை சொல்ல தெரில. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி புத்தகமாக வெளியிடுவோம்னு சொல்கிறீங்க. சொந்தமாக ஒரு அரசியல் பேச தெரில. யாரோ பேசுனது, யாரோ எழுதி கொடுத்ததை உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. நீங்கள் நாமக்கல்லில் பேசுனதை தெளிவாக பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தையிலையும் எழுத்துப்பிற சமூக நீதினு சொல்ல தெரில. அந்த ரசிகர் கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சொல்லுது, செத்து போனது ஒரு குழந்தை தானே, குழந்தை செத்து போயிட்டா திரும்ப பெற்றுக்கலாம். ஆனால் தளபதி ஒருத்தர் தான் இருக்கார்.
பேசுறத பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். அதிமுக ரொம்ப ஆதரவு தர மாதிரி தெரியுது. இப்போ சட்டமன்றத்திலையுமே கூட கரூர் விவகாரத்தை அவங்க வந்து பேசுகிறாங்க. அதிமுக கூட்டங்களில் தாவைக்கக்கூடிய பார்க்க முடியுது. அதை கோட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். இந்த விஷயத்தில் கரூர் விவகாரத்தில் ஆஜரான வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே டுவர்ட்ஸ் விஜயை புஷ் பண்ணுறாங்களா பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு? இவர் ஆரம்பத்துலேருந்தே அதிமுக கூட கூட்டணி போகணும் தாங்க இருந்தார். எந்த இடத்துலையாவது எந்த மாநாட்டிலையாவது இவர் வந்து அதிமுக மதுரை மாநாட்டில் விமர்சனம் பண்ணார்ல. மதுரை மாநாட்டில் விமர்சனம் பண்ணார். மதுரை மாநாடு தாவேக்கா தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு மாநாடாக இருக்குது. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் விமர்சிக்கல, அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்கள் போட்டார், எங்கேயுமே அதிமுக விமர்சிக்கல. ஒரே ஒரு இடத்துல அதிமுக விமர்சிக்கிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்ச பிறகு தன்னுடைய வெறுப்புக்காக இதை விமர்சிக்கிறார். ஏன் நீங்கள் ஏன் பாஜகவோடு போனீங்க, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த விமர்சன அறிக்கையே அப்படி தான் இருந்தது. ஓகே ஓகே. அப்போ அதை பார்க்குறப்போ அதிமுகவோடு போகலான்ற ஒரு முடிவில் தான் இவங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து இருக்காங்க. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் நான், 117 117. ஏன்னா அது ஒரு எம்ஜிஆர் கட்சி, இது ஒரு விஜய் கட்சி. ஓகே. அது அங்கே அண்ணா இருக்காரு, இங்கே அண்ணா இருக்காரு. அங்கேயும் திராவிடர் ஐடியாலஜி, இங்கேயும் திராவிட ஐடியாலஜி. அங்கேயும் வந்து மதம் அப்பாற்பட்டது இல்லை, இங்கேயும் மதம் அப்பாற்பட்டது இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ப்ளஸ் தாவேக்கான்றது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருந்தது. நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பாஜக உள்ளே வந்தது. நிறைய இடங்களில் பேசும்போது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவங்க சொன்ன மாதிரி இருக்குது. இப்படி போகும்போது அந்த பர்ஸ்பெக்டிவே மாறாதா? இப்போ விஜய முதல்வர் அப்படின்னா அவங்க கட்சி தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க. ஸோ அவரு போய் எடப்பாடி சிஎம்னோ இல்லை XYZ சிஎம்னோ சொல்லும்போது அவருடைய தனித்தன்மை வந்து அங்கே கேள்விக்குறியாகாதா? அதை ஏன் வந்து இப்போ நான் ஏன் இப்படி போய் விஜய்கிட்ட போய் எடப்பாடி கிட்ட போனோம், நான் டேரெக்டாக எடப்பாடிக்கிட்டே போயிடுவேனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விக்கிரவாண்டி தேர்தலில் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலை, தொடர்ந்து ஒரு 6 மாதமாக விமர்சிக்கலை. எல்லாரும் என்ன சொன்னோம்னா விஜய் வந்து அதிமுகவோட பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு, விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காருன்னு பேசிட்டே இருந்தோம். தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்து அந்த அறிக்கையில் என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு நாம் கூட்டணிக்கு போவதாக சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள், அது ஒருபொழுதும் நடக்காது, நாம் தனித்து தான் நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. சிஎம் ஃபேஸ் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா 18 நாள் ஆகுது. 18 நாளும் விஜய் என்டிஏ ஓட போகிறார், விஜய் என்டிஏ ஓட போகிறார், விஜய் என்டிஏ ஓட போகிறான்னு சொல்கிறோம். அமித்ஷா உங்ககிட்ட பேசினாருன்னு சொல்கிறோம், குருமூர்த்தி உங்ககிட்ட பேசினாரு சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கொடி எடுத்துகிட்டு போய் உங்கள் தாவேக்கா தொண்டர்கள் போகிறாங்க. ஒரு இடத்துல போனதுக்கு அது அதிமுக தொண்டர்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் விமர்சித்ததுக்கு நாமக்கல்ல வரவேற்கிறாங்க, அங்கங்கே பேனர் வைக்கிறாங்க, போஸ்டர் வைக்கிறாங்க. இவ்வளோ நடந்துருச்சுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல விஜயோ தாவேக்காவோ இருக்குது, நீங்களோ இல்லை ஆதவர்ஜனாவோ புசி ஆனந்தோ சொல்லணும், நாங்கள் ஒருபோதும் என்டிஏவோட கூட்டணி இல்லை, ஒருபோதும் அதிமுகவோட கூட்டணி இல்லை, நாங்கள் மீண்டும் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை தாண்டி நீங்கள் சொல்கிறது என்ன, மீண்டு வருவோம், நீதி வெல்லும். நீதி எப்படிங்க வெல்லும்? இதே சிபிஐ எதிர்த்த பிறகு நீங்கள்லாம் என்னங்க விமர்சிங்க? சிபிஐ ஒரு அஜித்குமார் விவகாரத்தை விசாரிக்கும் பொழுது நீங்கள்லாம் என்னங்க சொன்னீங்க? சிபிஐ கிட்ட போனால் அது ஒரு கூண்டு கிளி போல், அங்கே போயிட்டா அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்காதா அப்படின்னு எத்தனை வகையில் நீங்கள் உங்களுடைய கள்ள உறவு வெளியே வந்துடாதா அப்படின்னு விஜயே பேசுகிறாரு. வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆப்போசிஷனில் இருந்தால் சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி ஆன பிறகு சிபிஐயில் ஸ்டேட் போலீஸே போகுதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அரசியலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு வழக்கு முடிவுக்கு வரல, தீர்ப்பு வரல, சிபிஐக்கு தான் போச்சு. அப்போ சிபிஐக்கே போனாலும் உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும்னு சொல்கிறது தானே விஜயினுடைய அந்த ட்வீட்டு, நீதி வெல்லும்ன்றது. அப்போ உங்களுக்கு சாதகமாக தான் வரும். ஏன் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுன்னா அவங்க கொடுத்த ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை, அவங்க கொடுத்த ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற பர்ஸ்பெக்டிவே கூட நம்ம வச்சுக்கலாம். அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள் நிராகரிப்பாங்களே, அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இப்போ நான் வந்து ஒருத்தரை எதிர்த்துட்டு கடைசியில் என் சுயநலத்துக்காக போய் சேர்ந்துடுறேன்னு வச்சிங்களேன், அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? அவங்க ரசிகர்கள் கூட 50-50 ஏற்றுக்கலான்னு வச்சிங்களேன். பொதுமக்கள் விஜய் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க, விஜய்க்கு வந்தால் நான் ஓட்டு போடுவேன்னு நினச்ச பொதுமக்கள் எப்படி அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள்லாம் யாரும் விஜய் வரணும்னு நினைக்கலாங்க. விஜய் வரணும் நினைச்சது பர்ஸ்பெக்டிவாக சொல்கிறேன். விஜய் வரணும்னு நினச்சது அவங்களோட ரசிகர்கள் தான். அவங்களோட ரசிகர்களே அப்போ ரசிகர்கள் அவர் எத்தனை சிஎம்மாக பார்ப்பாங்க? இப்போ அவர் இன்னொரு சரி, இப்போ இந்த விவகாரத்தில் விஜய்க்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்குறோம். இல்லை, இப்போ அந்த விவகாரத்தில்
சிபிஐ விசாரிக்கிறாங்க. ஓகே, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அதில் 2 ஐபிஎஸ் அதிகாரியாக போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கும் அந்த விசாரணை அப்படின்னு சொல்லப்படுது. இதை தான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு வேளை பாஜக இந்திய அலைன்ஸோடு போகாமல் தனித்து நின்னார்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அவருக்கு டேமேஜ் ஆகிருக்கிற கொஞ்சம் ஓட்ஸ் இருக்குது. அவர் மேலே அதிருப்தியில் மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர் போட்ட வீடியோவில் கொஞ்சம் பேர் அதிருப்தியில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஏற்கனவே விஜய் ஒரு 15% வாக்குகள் எடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது எவ்வளோவா மாறணும்? ஒரு 10%க்குள்ளே வரும். 10% ஓட்டை விஜய் பிரிக்கிறாருன்னா அது யாருக்கு நல்லது? டிஎம்கே, திமுகவுக்கு நல்லது. மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தவா விஜய் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறார்? அப்போ அந்த கேள்வி இருக்குல்ல, யாருன்றது நிரூபிக்கணுன்ற ஒரு கட்டாயம். யாருன்றது முதல்ல விஜய் 2026 படைப்போம் புதிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் முன் வச்சு, இந்த தீம் இதாவது நாம் தமிழர் தீம் தானே அதான் 2026 புதிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வரலாறு ஏதோ ஒரு தீம் வச்சு அவங்க உள்ள வராங்க. அப்போ இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு திரும்ப அந்த தீம் சொல்ல போறாங்க வந்து மீண்டும் 1977 1977 67 மீண்டும் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வரலாறுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? அதே தீம் சொல்ல போறீங்களா? இல்லை அதே தீமை சொல்கிறதுக்கு உங்களுக்கு முகம் இருக்கா, அமைப்பு இருக்கா, ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. அப்போ உங்களோட கடைசி ஆப்ஷன் என்னென்னா கூட்டணிக்கு போகணும். கூட்டணிக்கு போகிறோன்னா தனிச்சு நிற்கணும். தனிச்சு நின்னா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு விஜய் வேலை செய்ய போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்குறப்போ விஜய் எல்லாம் வந்து இதற்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை முற்றுக்கு வரும்ன்றது தான் நம்ம எல்லாரும் சொல்கிறது. நீ எப்படி கூட்டணிக்கு போனாலும் முற்றுக்கு தான் வரும், தனிச்சுனாலும் முற்றுக்கு தான் வரும். விஜய் அந்த அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்று இந்த கரூர் சம்பவத்தில் அவர் நிரூபித்து விட்டார். பல பேர் சொல்கிறாங்க. அது பல பத்திரிகையாளர்கள் விமர்சிக்கிறாங்க. விஜய் அரசியலை விட்டு விலகுவதே நல்லது அப்படின்றது. கண்டிப்பாக அதாங்க நல்லது. ஏன்னா ஒரு அடிப்படையாவது இருக்கணுங்க. உங்களுக்கு தார்மீகமாக ஏங்க நடிக்கவாவது செய்யணுங்க. அன்பில் மகேஷாவது நடித்து காட்டினாருங்க. அதை பார்க்குறப்பயாவது அவர் நடித்து காட்டுறாரு, பரவாயில்ல, அவர் அழுகுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கலாம். ட்ரோல் பண்ணாலுமே அந்த இடத்துல அவர் நடிக்கிறாரு. உங்களுக்கு அது கூட தெரியல. சிஎம் சார்னு உட்காந்து நீங்கள் ஆணவமாக நக்கலாக பேசுகிறீங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் இன்னைக்கு 16 நாள் கழிச்சு தாடியோட வந்து புஷி ஆனந்த் வந்து நிற்கிறாரு. அவர் காலில் எல்லாரும் லைனாக உருவுறீங்க. இல்லை, பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சினாங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் யாருமே கைதுக்கு பயப்படவே மாட்டாங்க. எல்லாருமே அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க சூப்பராக. இவங்க வந்து ஒரு புதிதாக வந்திருக்கிறாங்க, ஒரு அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டுக்கணக்காத கூட்டமாக இருக்காங்க. அதனால் அந்த ஒரு இதுவாக ஒரு கைதுக்கு பயப்படுறது, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போகிறது, அதனால் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா இந்த கூட்டமே ஒரு திருட்டு பய கூட்டம். யார் சொல்கிறீங்க? தாவேகா கூட்டமே. ஏன் அப்படி? எல்லாருமே அப்படிப்பட்ட ஆட்கள் தாங்க உள்ளே இருக்கிறது. நீங்கள் புஷி ஆனந்த் எடுத்துக்கிங்களேன், ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது களம் வந்துட்டாங்க, எதாவது தப்பு நடந்துட்டாங்கன்னா போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? யார் போலீஸ் பார்த்து போய்விடுவா? திருட்டு பையன் தான் போலீஸ். ரவுடி கூட போய்விட மாட்டாங்க, திருட்டு பையன் தான் போலீஸை பார்த்து போய்விடுவான். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எல்லாம் ஓடி போய் அங்கங்கே ஒளிறீங்கன்னா அப்போ நீங்கள் யார்? திருட்டு பய கூட்டமா? திட்டமிட்டு இதை செஞ்சுருக்கீங்க தானே. நீங்கள் சிபிஐ விசாரணை இல்லாமல் எஸ்ஐடி விசாரணை போது இல்லை வேறு யாரோ ஒருத்தர் தனி ஆணையம் போட்டு இல்லை நாமளே போய் விசாரித்தோம்னா கூட இதில் தெளிவாக தெரியும். தாவேக்காவினுடைய குளறுபடிகள் இதில் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியும். பயந்து தானே போய் ஒளிஞ்சிங்க. அப்போ திருட்டு பய கூட்டம் தானே இது? அப்படி தானே இது? நீங்கள் புஷி ஆனந்து வராது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவங்க சில விஷயங்களை ஆன்டிசிபேட்டிவ் பெயில் போட்டிருந்தாங்களே இந்த விஷயத்துக்காக. எங்களோட இமேஜ் போய்டும்னா இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்டிசிபேட்டிவ் பெயிலில் ஜெயிலுக்கு போனால் எங்களோட இமேஜ் போயிடும். இப்படி இல்லாமல் ஒரு அரசியல்வாதி அதெல்லாம் தாண்டி இன்னொன்று சொல்கிறாருங்க புஷி ஆனந்த். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் திருட்டு பய கூட்டம்னு சொல்கிறேன்னா 2 திருட மாட்டிங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2 திருடன்னு ஒருத்தர் என்ன சொல்லுவான்? அவன் தான் திருடன், இவன் தான் திருடன்னு சொல்லுவான். கோர்ட்டில் போயிட்டு இவங்க சொல்கிறாங்க, ஏங்க மதியழகன் தான் இந்த சொல்லுவாங்க, மதியழகன் தான் ஆர்கனைஸ் பண்ணாரு, நான் ஆர்கனைஸ் பண்ணலன்னு பொதுச் செயலாளர் சொல்கிறாருங்க. அதுதான் நானும் சொல்லுவேன். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொதுச் செயலாளர் மாட்டி விடுறாரு. இவங்க கேட்டால் வக்கனே பேசுகிறாங்க. இப்போது அதிமுகவில் திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் ஒரு விஷயத்தை ஒருங்கிணைக்கிறார், நடத்துகிறாரு. அதில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக துரைமுருகனையாக கைது பண்ணுவீங்க? நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக எடப்பாடி பழனிசாமியாக கைது பண்ணுவீங்க? இவர் துரைமுருகன் யார்? புஷி ஆனந்த் வந்து துரைமுருகன், புஷி ஆனந்த் வந்து எடப்பாடி பழனிசாமி. நீ ஒரு ஆள் தான் கட்சிக்கு போகான்னு நீயே தான் சொல்லிட்டு சுற்றுற. உன் தலைவனுக்கு இணையா உன் முகத்தை வச்சாதான் அவனுக்கு நீ வந்து போஸ்டிங் கொடுக்குற. காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் கொடுக்குறீங்க. அப்போ நீ தானே முகம், நீங்கள் தானே நடத்துகிறீங்க. முன்னாடி காரில் வந்தது யார்? புஷி ஆனந்த் தானே. அப்போ முன்னே தானே கைது பண்ணுவாங்க. நீ தானே ஏன் உன் குற்றவாளி? மாவட்ட செயலாளரை காட்டி கொடுக்குறீங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? ஒரு பிரச்சனை வந்ததும்
கூட சேர்ந்து வந்து நிற்கணுங்க. மாவட்ட செயலர் கைது கைது பண்ணாதான் நான் வரேன் அப்படின்னு அப்படி சொல்லணும். விஜய் சொன்னார்ல, என் ஆட்கள்லாம் விட்டுருங்க, என்ன வேணா கைது பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் சொன்னார்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கைது பண்ணாதீங்க, அதான் மதிய என்ன கைது பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன ஏங்க தேடுறீங்க அப்படி சொல்லி ஓடி முடிகிற வரைக்கும் வரவே இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் வரவே இல்லை. அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில. அதுதான் சொல்கிறேன். அப்படி இல்லை, இதெல்லாம் பார்க்குறப்போ விஜயோட கட்சிக்காரங்களும் சரி, விஜயும் சரி, அரசியலுக்கே தகுதியற்றவர்கள் இவங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்னாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா முதலமைச்சராக இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரோட்டில் நின்று சிஎம் சார்னு சொல்லிட்டு கத்தி இன்றைக்கி போய் உங்கள் கட்சியை எங்கே அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு தாங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களால் உண்மையிலே சொல்கிறேன், தனித்து நின்று இவங்களால் ஒன்றுமே இப்போ இந்த இடத்துல 4 முனை போட்டியே கிடையாது, 3 முனை போட்டி தான். தாவேக்கா அந்த இடத்துல இருந்து எப்போ விலகிட்டாங்க. தாவேக்கா யாரோடையாவது கூட்டணிக்கு போகலாமான்றதில் தயாராக இருக்காங்க. அப்படியே கூட்டணிக்கு போனாலும் தனிச்சே நின்னாலும் இவங்களால் நாம் தமிழர்லாம் தாண்டவே முடியாதுங்க. இப்போ இருக்கிற சூழல் நாம் தமிழர் இவங்களால் தாண்ட முடியாது. இவங்களால பரப்புரையே பண்ண முடியாதுங்க. இவங்க என்னென்ன பரப்புறாங்க. நான் அடுத்து நான் தான் கேட்கணும்னு வந்தேன். இப்போ 2 வாரத்துக்கு ஒத்தி வச்சாங்க அவங்களுடைய பரப்புரையை. திரும்ப பரப்புரைக்கு வந்தாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இல்லைங்க, ஒரு கட்சி என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் எல்லா கட்சி கூட்டங்களையும் பாருங்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நடத்துகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, எடப்பாடி நடத்துகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த கூட்டத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். எம்ஜிஆர் வந்து அவரோட கூட்டங்களுக்கு போகிறப்போ ஏதாவது சலசலப்பு நடந்தால் அந்த கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க, அப்படி திரும்பி பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போவே அந்த கூட்டம் கட்டுக்கு அடங்கிடும்னு சொல்லுவாங்க, அமைதியாகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஜய்க்கு இருக்கா? பக்கத்தில் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஒரு கட்சினா ஒரு வட்டம், பகுதி, மாவட்டம், அப்படி ஒன்றியம், இந்த மாதிரியான நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. அவங்க மாவட்ட செயலாளருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் பகுதியிலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இவங்கள நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு விஷயம் தான். இல்லை, தாவேக்காக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் 2ஆக இருக்குது, 2 கோஷ்டி இருக்குது. ஒரு தொகுதியிலும் ஒரு ஒன்றியத்திலும் ஒரு பகுதியிலுமே 2 கோஷ்டி. அந்த 2 பேர், ஒன்று விஜய் ரசிகர்கள், இன்னொன்று புசி ஆனந்தோடைய அனுதாபிகள். ஓகே, இங்கே அனுதாபிகளுக்கு தான் போஸ்டிங், அனுதாபிகளுக்கு தான் பவர். ரசிகர்கள் வாயை போகிறது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஓகே, நான் 15 வருஷமாக ரசிகராக இருக்கேன், நான் 20 வருஷமாக ரசிகராக இருக்கேன். நீங்கள் விஜய் காலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது. நீங்கள் வந்து பாலாஜியாகவே இருந்தாலும், நடிகர் பாலாஜியாகவே இருந்தாலும், விஜய் காலில் வந்தீங்கன்னா போஸ்டிங் கிடையாது. இல்லை, விஜயோட அப்பாவே இருந்தாலும் விஜய் காலில் வந்து ஆனந்து காலில் விழுந்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங். புசி ஆனந்துக்கு 20 லட்சமோ 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்தா தான் உங்களுக்கு போஸ்டிங். இப்படி இந்த கட்சியில் இருக்குங்க. மொத்தமாக கூடிய ஒரு 50 பேரை வச்சுங்களேன், 50 பேரில் 20 பேர் புசி ஆனந்த் ஆளாக இருப்பான், 30 பேர் விஜய். அவரை தானே ஈஸியாக பார்க்க முடியும். விஜய் நெருங்கவே முடியாதுல்ல உங்களால். எப்பயோ ஒரு வாட்டி தான் விஜயை பார்க்க முடியும், தொடர்ச்சியாக யாரை பார்க்க முடியும்? அப்போ யார் கட்சி தலைவர்? புசி ஆனந்த் தானே பார்க்க முடியும். புசி ஆனந்த் தான் இப்போ கட்சி தலைவர். புசி ஆனந்த் தானே முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. அதான் சொல்கிறேன், புசி ஆனந்த் தான் கட்சி தலைவர். தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்படி பார்க்குறப்போ அந்த கட்சி முழு கட்டுப்பாட்டில் புசி ஆனந்த் தான் வச்சுருக்காரு. ஆனால் அந்த கட்டுப்பாடு ஒன்றா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மாவட்ட செயலர் 10 பேர் கூட்டின்னு வரான், 100 பேர் தனியாக வரான். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ தம்பி இறங்குப்பான்னு எத்தனை காணொலி பார்த்து யார் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது இவர்? அதை தான் சொல்ல வரேன். மாவட்ட செயலர் 10 பேர் கூட்டின்னு வராரு, இவன் 100 பேர் தண்டடிச்சியாக வரான்ல. இவன் புசி ஆனந்த் போயிட்டு மாவட்ட செயலர்கிட்டையோ உங்கள் ஆட்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தியான்னு சொல்கிறப்போ 10 பேர் தான் அவன் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் திமுக கூட்டத்திலேயோ அதிமுக கூட்டத்திலேயோ பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருப்பான், இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருப்பான். யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல கலவரம் பண்ணால் அவன் யாருன்னு தெரிஞ்சிடும். எந்த பகுதியிலேருந்து வந்தான், எந்த தொகுதியிலேருந்து வந்தான், எந்த ஒன்றியத்துலேருந்து வந்தான், அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சிடும். கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் யார், அவனுடைய செயல்பாடு சரியில்லையே, அவனை கட்சி விட்டு நீக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் இவன் யார் என்னன்னே தெரியல. திடீர்னு வரான் ஒரு 100 பேர் மரத்தில் ஏறான், திடீர்னு வரான் ஒரு 100 பேர் வண்டியில் ஏறுறான், திடீர்னு வரான் ஒரு 100 பேர் பைக்கில் வந்து தப்புனு கீழே விழுறான். அப்போ இதை பார்க்குறப்போ கட்டமைப்பு இல்லை, கட்டுப்பாடு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு கட்சியாக தாவேக்கா இருக்குது. தாவேக்காவினுடைய நிலை கடைசியில் உங்களால் எந்த பரப்புரைக்குமே போக முடியாதுங்க. ஓகே, ஒரு 20 லட்சம் காசு கொடுக்குறோம், ஒரு கூட்டம் போடுறோம், ஒரு மண்டபம் யாருமே கொடுக்கல. ஏன் மண்டபம் கொடுக்கல? ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மண்டபத்தில் வந்து சேரை உடச்சி போட்டு போக போகிறீங்க. உங்கள் சேரை உடைக்கிறதுக்காக அவன் வந்து மண்டபம் கொடுப்பான். சேரை உடைப்பீங்களோ, மண்டபம் கொடுத்தா கேமராலாம் கூட உடச்சி போட்டு போவாங்க போல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறப்போ இனிமேல் தாவேக்காவுக்கு இடம் கொடுக்கறதா இருந்தால் காவல்துறை கொடுக்க தயங்குவாங்க. அவங்க நீதிமன்றம் தான் போய் பெற முடியும். நீதிமன்றம் இந்த கேள்விகளெல்லாம் அடுக்குவாங்க. இந்த கேள்விகள்லாம் அடுக்கிறப்போ
விஜய்க்கு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுக்கப்படும். இந்த மாதிரி 3 to 7 அப்படிலாம் கொடுக்க வாய்ப்பே கிடைத்ததுக்கப்புறமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. விஜய் வேறு வழியே இல்லாமல் ஹெலிகாப்டரில் வந்து போகணும். ஹெலிகாப்டரில் வந்து போனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இவ்வளோ துயரம் நடந்ததுக்கப்புறம் இவர் ஹாயாக ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி போவார்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சூழல்லாம் பார்க்குறப்போ விஜய்க்கு அனுமதி இனிமேல் கொடுக்கப்படுவானா இல்லை, இதையெல்லாம் விஜய் அனுபவித்து வருவாரான்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். இப்போது விஜயினுடைய அரசியல் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு டைலூட்டான அரசியலாக தெரியுது. அது ஒரு செரிக்கப்பட்ட அரசியலாக தெரியுது. அந்த அரசியலை வச்சு விஜய் என்ன பண்ண போகிறார் இதுக்கப்புறம்? ஓகே, இப்போ நான் இப்படி கேட்குறேனே, எப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ நாட்களாக வந்து இப்போ அவர் அரசியலை சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரினா, இப்போ இந்த சம்பவம் வந்து அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தையோ இல்லை இதுக்கப்புறமாக நம்ம சிறப்பாக செயல்படணும், நம்மளை இதெல்லாம் நம்ம திருத்தி அமைச்சிக்கணும், நம்ம தொண்டர்களை நம்ம வந்து கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோ இதுக்கப்புறமாக செய்யக்கூடிய செயல்களை திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? அதெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து 2 பேரை வச்சு தாங்க அரசியல் பண்ணாங்க. ஒன்று ஜாரண ஆரோக்கியசாமி, இன்னொருத்தர் வந்து ஆதவர்ஜன். இவங்க 2 பேரை வச்சுன்னு புஷியானந்த ஒரு மெயின் ரோலாக வச்சுட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் திருந்த மாட்டாரா அப்படிலாம் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு சர்க்கார் படத்தை ஒரு மாடலாக வச்சு, சர்க்கார் படத்தில் எப்படி அந்த சுந்தர் பிச்சை வந்து ஒரு ஓட்டுக்காக போராடி கடைசியில் ஆட்சி பிடிப்பாரோ அந்த மாதிரி ஒரே பாட்டில் ஆட்சி பிடிச்சிடலான்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால தான் அவரோட பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு பேசணும். வேறு அப்படி தானே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே டிஎம்கே ஆப்போசிஷனாக எதிர்க்கணும் அப்படின்றது தான் என்ன. ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் இருக்கட்டும், அரசியல் ரீதியாக எதிர்கட்சியாக எதிர்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா மற்ற கட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, உங்களுடைய கான்ஃபிடன்ஸுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி களத்தில் நடந்தது என்ன? உங்களை வச்சு இன்றைக்கி ஒருத்தர் பெரிய அரசியல் செஞ்சுட்டு போகிறார்ல, அதை உங்களால் மறுத்து பேச முடியுதா? அவருடைய கூட்டங்களுக்கு 2 கோடி 4 கோடி அவருடைய கூட்டங்களுக்கு பேனர்லாம் வச்சு உங்களோட ரசிகர்கள் பட்டாளம் போயிட்டுருக்காங்களே, அதை மறுத்து உங்களால் பேச முடியுதா? அவரே சொல்கிறாரு, தலைமையினுடைய அறிக்கை இல்லாமல், தலைமையினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நீங்கள் எங்களோட கூட்டத்துக்கு வராதிங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாருங்க. உங்களை பற்றி ஊரே பேசுது, நீங்கள் 2.5 நிமிஷம் வீடியோ தான் பேசுனீங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ விஜயினுடைய அரசியல் இதுக்கப்புறமா அவர் தனியாக நிற்கிறதுக்கோ இல்லை அவருடைய அரசியலை இதுக்கப்புறமா அவர் திருத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஒரு இமேஜினரி ஓட்டர்ஸை வச்சுட்டு ஒரு இமேஜினரி ஒரு வாழ்க்கையை நடைமுறையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படிங்க அவரை திருத்திப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ விட விஜயோட என்னன்னா, நம்ம செஞ்சது தப்பே இல்லை, அங்கே ஏதோ ஒரு சதி நடந்திருக்கும். இவர் படம் மாதிரி நினச்சிட்டு இருக்காருங்க. படத்தில் எப்படி வில்லன்கள்லாம் வந்து 41 பேரை கொண்டுட்டு அப்படியே ரசிப்பாங்களே, அந்த மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதனால் விஜய் எல்லாம் திருந்ததுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே, திருந்தனால விஜய் அரசியலே இருக்க மாட்டாங்க. ஓகே, தாவேக்கா வந்து 2024 பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் ஆயிருக்குமா? இத்தனை ஆண்டுகளில் 1.5 ஆண்டுகளில் இது வரைக்கும் அவங்க பத்திரிகையாளர்களே சந்திக்காத ஒரு நிலையே இருக்குது. ஒரே ஒரு முறை மதுரை ஏர்போர்ட் அவர் போகும்போது இங்கே சென்னையில் ப்ரெஸ் மீட் ஏர்போர்ட்டில் கொடுத்தார். ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்ல முடியாது, பைட்டு அது மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். மற்றபடி அவரே ஆர்கனைஸ் பண்ணியோ ஒரு ப்ரெஸ் மீட்டையோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையோ இதுவரை நடத்தலை. அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா விஜய் பேச தெரியாது. என்ன பேச சொல்கிறீங்க? பத்திரிகையாளர் இப்போ நீங்கள் நானும் இருக்கோம். நீங்கள் போய் விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்ன கேட்பீங்க? ஒரு கேள்வி எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு கேள்வி விஜய் இப்போ கேட்க போறீங்க, ஒரே கேள்வி தான் உங்களுக்கு வாய்ப்பு. என்ன கேள்வி கேட்பீங்க விஜய்கிட்டயா? இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இல்லை, ஜென்ரலாக இப்போ நீங்கள் போய் விஜய் இன்னைக்கு பார்த்துட்டீங்க, என்ன கேள்வி கேட்பீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, ஏன் கொள்கைக்கும் அரசியலுக்கும் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறீங்க, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறீங்க. கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்னங்க வேறுபாடு? ரெண்டும் ஒன்று தானங்க, அது எப்படி வேறுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்களா? இதுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வரும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன விட்டிங்கன்னா நான் என்ன கேட்பேன்னா, அரசியல்னா என்னென்னு தெரியுமான்னு கேட்பேன். ஓ, இவ்வளோ சாதாரணமாக ஏன் அதுக்கு தாங்க அவர் அதுக்கு தான் வந்து தகுதியானவருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் பேசுகிறப்போ தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன நீ என்ன பண்ணுவ, புதுசாக நீ என்ன பண்ணுவேன்னு எல்லாம் பேசுகிறாங்க. கல்வி, மருத்துவம், பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, இதில் நோ காம்ப்ரமைஸ். இதை தாண்டி நான் வேறு என்ன சொல்கிறது? சந்திரகிரகணத்தில் ஐடி கம்பெனி கட்டுவோன்னு சொல்கிறதா, காற்றுலேயே வீடு கட்டுவோன்னு சொல்கிறதா அப்படின்னா, இவர்கிட்ட போய் நீங்கள் என்னங்க கேள்வி கேட்பீங்க? இவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அதனால தான் இவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. இல்லை, அப்படி அரசியலே செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக என்ன சொல்லுவேன், சர்க்கார் படத்தை தான் இவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சர்க்கார் படத்தில் கூட
பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார், இவர் பல விஷயங்களை பேசுவார். இவருக்கு பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புனா என்ன தெரியுமா, கடைசியாக ஒரு 2 நிமிஷம் வீடியோ விட்டாரு, நான் தான் பத்திரிகையாளர் சந்திச்சிட்டேனே, நீங்கள் எல்லாரும் போட்டிங்களே வீடியோவா, ஓ அப்படிதான் அவருக்கு எண்ணம். நீங்கள் சர்க்கார் படத்தோட கிளைமாக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா வீடியோ வரும், அந்த வீடியோவில் இவர் ஒரு ஆளே பேசிக்கிட்டு இருப்பார். இவரோட எண்ணம் என்னன்னா, இந்த புதுசாக ஓட்டு போடுறவங்க, ஓட்டு இது வரைக்கும் போடாமல் இருந்தவங்க, இவங்கள தேர்தலுக்கு முன்னாடி நாளில் ஒரு வீடியோ போட்டோம்னா, கண்டிப்பாக விஜய் வீடியோ போட்டாங்கன்னா வீடியோவே போடக்கூடாது. தேர்தலுக்கு முன்னாடினா அந்த 1.5 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோன்னு வச்சுங்களேன். அந்த வீடியோவில் வந்து விஜய் நான் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடும். அந்த ரீச்சை வச்சு ஒரு ஓட்டு வாங்கிடலாம். எப்படி ஒரு அந்த சர்க்கார் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடினாலும் இல்லை தேர்தல் நடக்கும்போதோ எந்த வீடியோவும் போடக்கூடாது. ஆனால் அதை போட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றி கைத்தட்ட வச்சார்ல, அந்த மாதிரி 1.5 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு போடக்கூடாதுன்னு போட்டால் அது கிரைம் தானே. ஆனால் அவர் இதை போடுறாரு. அதே போல் நம்மளாம் கை தட்டணுமா, விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கை தட்டல. ரியாலிட்டியில் போட்டால் அது கிரைம், ரியாலிட்டியில் போட்டால் கிரைம். ஆனால் இவரோட எண்ணம் என்னன்னா, அந்த 1.5 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சர்க்கார் படம் மாதிரியே அந்த பாதி போலிங் நடந்ததுக்கப்புறம் அதை ஒரு சின்ன, அதான் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி சார் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க சார், செம்மையாக இருக்கும், இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு 6 மணி அந்த மாதிரி அப்புறமா போடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பத்திரிகையாளர்கள் முட்டாளாவாங்க. கமலஹாசனாவது எதுகமோனியா இல்லை தெரிஞ்ச புரியாத மாதிரி நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன், புரியாத புதிராக கூட பேசிட்டு போவார். சரி ஓகே, அதுவாவது ஏதோ ஒன்று பேசுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு விடலாம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் எதுவும் தெரியாது. பத்திரிகையாளர் ஒருத்தங்க கேட்குறாங்க, 31 பேர் செத்துட்டாங்க, எங்கே சார் ஓடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கம்முன்னு போகிறார் அவர். திரும்பி பார்த்துட்டு பத்திரிகையாளரை மதிக்காதவன். கனெக்ஷன் எப்படிங்க மக்களோட நீங்கள் இருப்பீங்க? மக்கள் பத்திரிகையாளர் கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, மக்களோட கேள்விகள் என்ன இருக்கோ, மக்களோட எண்ணங்கள் என்ன இருக்கோ அதை அவங்க வந்து ஒரு தலைவர்கிட்ட கேட்பாங்க. இந்த தலைவர்கள் அது பதில் சொல்கிற விதமாக மக்களுக்கே பதில் சொன்னதாக அது மாறும். ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய இது. அதில் நான் பார்த்த வரையில் டிடிவி தினகரன் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் ப்ரெஸ்ஸை. ரொம்ப யதார்த்தமாக சிரிச்சு கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு சில தலைவர்களாவது கேட்ட ஒரு ஏதாவது ஏடாவமாக கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், அடுத்த கேள்வியோட பறந்துடுவாங்க, திரும்பி அப்படியே போயிடுவாங்க. வைகோ அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறார். எதனா ஒரு இதுவாக கேட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்த கேள்வி அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் தினகரன்லாம் கேட்டுட்டு போவாங்க. இப்போ சீமான் அண்ணனே கூட எடுத்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் இவர் தான் பத்திரிகையாளர்களை இன்னும் சந்திக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு படங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காரு. படம் நடிக்கிறப்போ அப்போவுமே ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு பேசுனதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடி அது. ஆமாம், அதுக்கப்புறமா அந்த பண மதிப்பிழப்பு வந்தப்போ ஒரு தடவை சந்தித்து இவரே பேசினார், இந்த மாதிரி இதில் எல்லாம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் பெருசாக பத்திரிகையாளர்களே சந்திக்கலை. அவர் பத்திரிகையாளர்களை பார்த்து பெருசாக பயப்படுறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்ன்றவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியை வளர்த்தும் விடுவாங்க, ஒரு பெரிய அரசியல் தலைவரை வீழ்த்தவும் செய்வாங்க. விஜயகாந்தை வீழ்த்தியது போல் நீங்கள் சொல்கிற மாதிரி பல அரசியல் தலைவர்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வியில் தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். 2000 இந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் டிடிவி தினகரன் ஜெயிச்சிலிருந்து கரெக்டாக 2019 எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி வரைக்கும் மீடியாவினுடைய ஒரு செல்ல பிள்ளையாகவே டிடிவி தினகரன் இருப்பார். எப்பயுமே அவர் வீட்டாண்ட வந்து யூனிட் போட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ அண்ணாமலைக்கே அவருக்கு தலைவராக இருந்த வரைக்கும் டெய்லியுமே ஒரு லைம் லைட்டில் இருந்துகிட்டே ஒரு யூனிட் போட்டு எப்பவுமே ரெடியாக விஜய் கேட்டு வாசல்லே ரெடி பண்ணிக்கிறாங்க. என்ன ஒன்றுனா விஜய் எடுக்க மாட்டுறாங்க. விஜயோட டயரு, விஜயோட காரு, விஜயோட கார் கலரு, அந்த கண்ணாடியை இதை தான் எடுத்துகிட்டு இருக்கு. இன்னொன்று இப்போ நான் இது கூட சொல்கிறேனே, ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ அரசியலுக்கு வரேன்னு அவர் கூட சொல்லலை, வெறும் அந்த ராகவேந்திரா மண்டபத்தில் சொல்லி தான் இருந்தார். அப்பயே ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு டெய்லியுமே யூனிட் போட்டு எப்பயுமே இருப்பாங்க. இந்த மாதிரி ஊடக முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்களாம் அதிகமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க. தினகரன் அவர்கள் எப்போ கேட்டாலுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். ரொம்ப நல்லாவும் ஒன்றும் இல்லையா. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இந்த தமிழ் தேசியம் திராவிட மன்னப்பெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தெரியாது. சட்டமன்றம் சொன்னாரே, சட்டத்தை மேற்கு விஜய் பார்த்து சொன்னாருங்க. நான் எத்தனை தொகுதி லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்க, 234 தொகுதி இருக்குன்றதே அவருக்கு தெரியாது. ஓகே ஓகே 40 பாராளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது. பாராளுமன்றத்தில் என்னென்ன இருக்குது, லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன தெரியாது. லோக்சபா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ராஜ்யசபா எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களாங்க நீங்கள்? தெரியலையே, தெரியாதுங்க. அதெல்லாம் நடிச்சிருக்காருல, தெரிஞ்சிருக்குங்க. சர்க்காரில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ நீங்கள் திடீர்னு பூந்து பெரிய கேள்வியாக கேட்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு சார் லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன சார்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பூனை ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுமே, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு
மீண்டும் சந்திப்போம். ரஜினி சொன்னாரு தலை சுத்திடுச்சு எனக்கு, அந்த மாதிரி தலை சுத்திடுச்சு எனக்கு, அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓகே கலைஞ்சு போயிடுவார். இவ்வளோதாங்க விஜயோட அறிவே. சினிமா ரீதியாகவே விஜய் என்ன பெரிய நடிகரா? சொல்லி நடிகர் தான். பெரிய நடிகர்னா அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு நடிகரா? ஏதாவது ஒரு தேசிய கமர்ஷியல் ஆக்டர். கமர்ஷியல் ஆக்டர். நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய, ஒரே பேட்டர்னில் படம் எடுத்து லாபகரமான படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். நீங்கள் உங்களால் வந்து ப்ரொடியூசருக்கு லாபமாக இருக்கலாம், உங்களுக்கு லாபமாக இருக்கலாம். ஆனால் திரைக்கலைக்கு லாபமா? இல்லை. ஏதாவது நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரா? இல்லை வேறு ஏதாவது பெரிய பெரிய அவார்டுகள், சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் கூட அவார்டு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது, இல்லை புதிய கதைகள் ஏதாவது தேர்வு பண்ணி நடிச்சிருக்காரா? எதுவுமே இல்லை. கதைகளையே புதுசாக தேர்வு பண்ண முடியாத விஜய் புதிய அரசியல் மாற்றத்தை எப்படி தரப்போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே பேட்டர்னை தானே தூக்கிட்டு வந்தார். தமிழ் தேசத்தில் ஒரு 5 பேர், திராவிடத்தில் ஒரு 5 பேர், இல்லை எல்லா சாதியிலேருந்து ஒவ்வொருத்தர் மிக்சர் மாதிரி போட்டு மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் அது மிக்சராக வரும்னு நினச்சிங்க. ஒன்றுமே இல்லை. அந்த கொள்கையிலையும் ஒன்றும் இல்லை, அந்த கட்சியிலையும் ஒன்றும் இல்லை. கட்சி கூடாருமே கமலஹாசன் கடைசியாக ஏதோ ஒரு கூட்டம் நடத்தினாரு, அந்த கூட்டத்தில் யாருமே இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்காலையும் யாருமே இல்லாமல் போயிடுவாங்கன்றது தான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமாக இருக்குது. ஓகே, கரூர் சம்பவம் குறித்தும் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம், தாவேக்காவினுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து நிறைய விவாதித்தோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.